இந்த மாயா பூர்ணிமாவுடைய கான்வர்சேஷன் கூட நம்மளால பார்த்துடலாம் போல இருக்கு, கேட்டுடலாம் போல இருக்கு. ஆனா இந்த விசித்ராமாவும் இந்த மாயாவும் பண்ற அந்த விஷயம் கிரிஞ்சு மேக்ஸா இருக்குங்க. யோ 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 ஐயோ! பார்க்கறதுக்கே 24/7 பார்க்குறவங்களுக்குலாம் அந்த எரிச்சல் ஏற்படுது. வர வர விசித்ராம்மா பண்ற அந்த விஷயங்கள். ஏன்னா மாயா பூர்ணிமா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கூட இந்த மாரி போனதில்ல. "ஏய் என்ன 2 வாரம் 3 வாரத்திலேயே நான்லாம் போயிடுவேன்னு நெனச்சில்லடி? நீ என்ன அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியாடி?" அப்படிலாம் கேட்கும்போது, "நீங்கலாம் போமாட்டீங்க விசித்ரா மேம். விடாது கருப்பு போல தொடர்ந்து வந்துட்டு இருப்பீங்க மேடம்." இந்த பொண்ணு பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். நெறைய பேர் கேட்குறீங்க, "என்ன உங்களுக்கு விசித்ரா மேல இவ்வளோ வெறுப்புன்னு?" இதெல்லாம் பார்க்கவே எனக்கு புடிக்கல. அதான் வெறுப்பு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது? மாயாவை தூக்கி இந்த அம்மா கொஞ்சிட்டு இருக்கிறது. எனக்கு என்ன ஞாபகத்துல இருக்குன்னா, அந்த கேப்டனா இருக்கும்போது இந்த பொண்ணு பேசக்கூடாத எல்லா வார்த்தையும் பேசிடுச்சு. அப்ப நீங்க கேட்கலாம், மறப்போம் மன்னிப்போம் தானே நம்மளுடைய இது. நீங்க ஏன் அதையே ஞாபகத்துல வச்சிருக்கீங்க? பிக் பாஸ் கேம்லாம் அப்படிலாம் நம்ம மறந்துட்டு போ முடியாது. இதே இந்த அம்மாவ இப்ப ஒண்ணும் கிடையாது. இதே இந்த விசித்ரா அம்மாவ ஒரு கணம் மாயா பழைய மாரி பேசட்டுமே, இப்படி தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? அப்ப எது உண்மை? எங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கு தாங்க புடிக்கும்.